உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM. வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பல்கலைக்கழக நுழைவுக்கான வெட்டுப்புள்ளியும் நாளை வெளியிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தபால் சேவை வரலாற்றில் முதன்முறையாக அதிவிரைவு தபால் சேவை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அதிவிரைவு தபால் சேவை மூலம் மிக குறைந்த கட்டணத்தில் 24 மணித்தியாலத்துக்குள் உரியவரிடம் தபால் சேவையை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்றனர். ஐரோப்பிய விண்வெளி ஆய்வுக் கழகம் சில மாதங்களுக்கு முன் கடல் ஆராய்ச்சிக்காக அனுப்பிய செயற்கைக்கோள் கடந்த மாதம் எதிர்பாராத விதமாக பழுதடைந்தது. இந்நிலையில் அந்த செயற்கைக்கோளானது பூமியை நோக்கி விழ ஆரம்பித்துள்ளது. ஞாயிறு நள்ளிரவு அல்லது திங்கள் அதிகாலை 200 பவுண்ட்ஸ் எடை கொண்ட இச்செயற்கைக்கோள் பூமியை வந்தடையும் என்கின்றனர் விஞ்ஞானிகள். ஒளி அதாவது சத்தம் மாசடைவதை கண்டறியும் கருவி ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இந்தியர் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் தொழில்நுட்பத்திலான இயர்போன் வடிவில் அமைந்துள்ள இந்த கருவி ஒளி மாசடைவதை துல்லியமாக கண்டறியும் எனவும் சத்தமில்லாது அமைதியான இடத்தில் வசிக்க விரும்புபவர்கள் இக்கருவியை பயன்படுத்தலாம் என கூறுகின்றார் வடிவமைப்பாளர். உலகம் சுற்றும் வர்ணம். இந்தியாவிற்கு போட்டியாக சீனா நிலவுக்கு அனுப்பும் ஸ்பேஸ்ஷிப் வாகனத்தின் மாதிரி வடிவம் இன்று வெளியிடப்பட்டது. இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோளை அனுப்பிய மறுநாளே சீனா இந்த ரோபோ வாகனத்தின் மாதிரியை தயாரித்துள்ளது. இவ்ரோபோ வாகனமானது மணிக்கு 200 மீட்டர் வேகத்தில் ஊர்ந்து சென்று ஆய்வு பணிகளில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளனர் சீனா விஞ்ஞானிகள். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் இடம்பெற்று வரும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இன்றைய நாளுக்கான ஆட்ட நேர முடிவில் 120 ஓட்டங்களினால் இந்திய அணியினர் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப வீரர்கள் பெரிதாக சோபிக்காவிட்டாலும் பின்னர் வந்த ரோஹித் சர்மா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜோடி ஆட்டமிழப்பின்றி 198 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்று இந்திய அணியை வலுவான நிலைக்கு கொண்டு சென்றனர். 199வது டெஸ்டில் விளையாடும் எதிர்பார்க்கப்பட்ட வீரர் சச்சின் டெண்டுல்கர் LBW மூலம் 10 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மற்றும் தென் அமெரிக்க அணிகள் மோதும் 4வது ஒருநாள் சர்வதேச போட்டி அபுதாபியில் நாளை நடைபெறவுள்ளது. சச்சின் டெண்டுல்கர் நேற்று வீழ்த்திய ஒரு விக்கெட்டுடன் சர்வதேச போட்டியில் அவர் 200வது விக்கெட்டை கைப்பற்றி முத்திரை பதித்துள்ளார். இவர் மொத்தம் 46 விக்கெட்டுகளை டெஸ்ட் போட்டியிலும் 154 விக்கெட்டுகளை ஒருநாள் போட்டியிலும் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகம் சுற்றும் வர்ணம். கிருத்திக் ரோஷனின் கிரிஷ் 3 திரைப்படம் வசூலில் சாதனை புரிந்து வருகிறது. இதுவரை 150 இந்திய ரூபாய்களை சம்பாதித்துள்ளது. தல அஜித் ஆரம்பம் திரைப்படத்தை தொடர்ந்து கிராமத்து கதையை பின்னணியாக கொண்டு நடிக்கும் அடுத்த திரைப்படம் வீரம். இத்திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியானது. சிம்பு மற்றும் ஆண்ட்ரியா இருவரும் காதலிப்பதாக கிசுகிசுக்கள் வெளியாக இருந்தது. இதற்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார் ஆண்ட்ரியா. இங்க என்ன சொல்லுது என்ற திரைப்படத்தில் சிம்புவும் நானும் கௌரவ தோற்றத்தில் நடிக்கின்றோம். இதற்கான படப்பிடிப்புகள் 5 மணி நேரம் நடைபெற்றது. அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இவ்வாறு வதந்தியாக கிளம்பியுள்ளது என்றார் ஆண்ட்ரியா. இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப்எம்மின் உத்தியோகபூர்வ Facebook தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM. வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. வர்ணம் FM.